பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. முன்னால் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. முன்னால் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. ஞான முகத்துக்கு ஏத்து பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படிகளாம் கிடைக்கும் ஐயா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படிகளாம் கிடைக்கும் ஐயா. நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. ஞான முகத்துக்கு ஏத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும், கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. ஞான முகத்துக்கு ஏத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. ஹலோ
மனம் போகாது அற்புதமே அன்னக்கிளி. கண்ணி துடித்தாடே கட்டுமரம் மீதில் காலை தவித்தானே. இதுதான் காதலின் இடைவேளை. வந்தவர்கள் போவார்கள் போகாது காதல் வங்கக்கடல் மீதானே தேயாது காதல். சுத்தி வரும் புயல் என்ன கொட்டுகின்ற இடி என்ன அன்பு விளக்கின்றும் எரியும். தெய்வத்திற்கு திரை என்ன காதலுக்கு மறைவென்ன உங்களுக்கு இன்று புரியும். ஆற்றிலே இக்கரையில் நின்று அக்கரைக்கு தூதுவிடக் கூடலாம். எண்ணத்தை சொல்ல நடு ஆணியில் அன்ன பறவையை நான் எங்கு தேடுவேன். அடியே அமுதே வருந்தாதே. விட்டு இனி போகாது விடிவெள்ளி தூரம் கட்டுமரம் கடலாடி கரையேறும் நேரம். உப்பெடுக்கும் நேரம் உண்டு முத்தெடுக்கும் நேரம் என்று சித்திரமே செப்போ குடமே. கட்டும் உண்டு காவலும் உண்டு நம்மை என்ன செய்யும் என்று நித்திலமே முத்தூரகமே. நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் சேர்க்காதோ காத்து. நித்தம் உன்னை காணாது நித்திரையும் தோணாது சித்திரமே முத்தோரகமே. எட்டி எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது அற்புதமே அன்ன கிளி. சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா.
சிரிப்புக்காரி சங்கு கழுத்துக்காரி இரவில் விளக்கு போடும் லைட் ஹவுஸ் கண்ணுக்காரி அவ சுறாங்கனி பாடும் மச்சாக்கனி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா அவ சுறாங்கனி பாடும் மச்சாக்கனி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா ஏ அந்தோனி ஏ அல்வோன்ஸ் அவ தொட்டு புட்டா அது அஞ்சான்ஸ் என் குழம்ப போல உனக்கு பொண்ணு கட்டு மரத்தை போல என்ன சமக்கும் கண்டு சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மின்னு காலுடா வர ஸ்டைல பாருடா சல்லோமியா சல்லோமியா குத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி ஏங்க எம்ஜிஆர் கோமாளி வந்தாங்க ஐ லவ் யூ டீச்சர் ஐ லவ் யூ இந்த கோவில்பட்டி வட்டாரத்துல புதுவாக குடியிருக்கிற எங்க சித்த பூமா இங்க பெரிய பூமா எங்கலே குத்து பார்க்க புதுவாக குடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த விஷயம் நல்லபடி ஆரம்பிச்சாச்சு. குத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த விஷயம் நல்லபடியா கூடியாச்சுங்க ஓடா நாடகமாக குடியிருக்கிற தாக்கா நாடகம் பார்க்க குடியிருக்கிற தாத்தா நரகமாக குடியிருக்கிற தாக்கா சொத்து மாடுகிற தண்ணி ஊத்தி வந்தீங்களா வீட்ட முட்டைகளா பிரிச்சு நல்லா பார்த்தீங்களா இந்த வீட்டு மேல கவனம் செலுத்தாம இந்த நாடகத்து மேல கவனம் செலுத்துங்க தாக்கா நீங்க சோத்து பானையில தண்ணி ஊத்திட்டு வந்துட்டீங்களா தாத்தா மை மம்மி மை ஃபாதர் மை சிஸ்டர் மை பிரதர் ஆல் ஃபேமிலி கம்மிங் வாவ் சொத்துமாக குடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகமாக வந்த கதை நம்ம சாமியோட அருளோடு உங்க எல்லாத்துக்கும் எந்த குறை வராது நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். சரி சரி அருமை அருமை. சைடில் இருக்க ஆளுங்க கொஞ்சம் அங்கிட்டு வர முடியாது என்ன வர முடியாது அதுதானே வர முடியாதுன்னு சொல்லிடு வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பு இல்லை ஒரு எங்கள் அண்ணன் தம்பி தான் நான் என்ன செய்ய இந்த கேமராமேன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விட்டு படம் எடுத்தவங்க இவங்கெல்லாம் நான் தான் இவங்களை அலசி நாடகத்தை எடுக்க வச்சேன் என்ன அச்சடி புண்டா இருக்கானே இவன் விட்டு படம் ஒன்று இருக்கு பாரு. ஐயா சி உங்களை அத்தனை பேருக்கும் வணக்கத்தை சொல்லி சாமி இல்லைன்னா நம்ம கிடையாது. சாமி இருக்கா இருக்கா கூப்பிட்டா கருப்பே வருவானா கட்டாயம் வருவேன். அண்ணன் இந்த அர்ச்சனை சீட்டை படினே. திருச்சி மாவட்டம் அருங்காவூர் இளையராஜா குறவன்குருத்தி செட்டு உரிமையாளர் வி இளங்கோவன் சார்பாக ரூபாய் 501 திருச்சி மாவட்டம் அருங்காவூரி என் பாச உறவு அத்தனை கலைகளையுமே
தமிழகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற வணக்கத்தை சொல்லுவது அத்தனை தமிழ் உறவுகளை தான். கலை வாழுதுன்னா உங்களை வச்சுதான் ஐயா. நன்றி நன்றி. ஆரம்பத்திலே 500 ரூபா வந்துருச்சு. யாராவது 50 ரூபா கொடுத்தீங்கன்னா கேட்காத கேள்வி கேட்பேன். எக்கோய் ஹலோ ஹலோ. ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம். ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்கா உள்ள ஒரு காலம். பழைய இளவங்க பொழப்புக்கு வந்தது இந்த ஊரு. பழைய கிழவங்க பொழப்புக்கு வந்தது இந்த ஊரு. பிள்ளைகளை கூட்டி இந்த கீழே கோரப்பட்டியில உங்க கிழமை பிள்ளைகளை கூட்டி பிறஞ்சா 5 வரும்போது நம்ம எங்க போய் தங்கி இந்த மக்களை காக்க போறோம். இந்த மக்களை காக்க போறோம். அப்ப இங்க உள்ள சாமி பயப்படாதடா கிழவா, பயப்படாதடா கிழவா, நான் கருப்பேன் காமாடு தலமாடு காக்கிறேன் என்று சொல்லி இந்த மக்களை காத்த இந்த சாமி இந்த நல்ல ஊர்ல வீரம் குறையாம இருக்கா. வீரம் குறையாம இருக்கா. இல்ல மனுஷன் நேரத்துக்கு மனம் மாறுற மாதிரி சாமிகளும் மாறி கிடக்கா. அன்னை தந்தை தான் வணங்கே, அன்னை தந்தை தான் வணங்கி
பய சேட்டக்காரண்ணா ஒத்தக்காடு சம்பானியா ஆடி வாடா நெதுக்கிட்ட நெதுக்கடை நிறைவேத்தி காமிப்பானா யோ துண்டி கரும்பு துண்டி கரும்பு நீ துண்டி முள்ளு கரும்புடா இவன் பயங்கரமான ஜாமிடாவே துண்டி கருப்பா ஆவேசமாவா நாட்டு மக்களுக்கு என்ன நினைச்சாலும் நீ வலது கை விடுறா கடைசி வரைக்கும் என் மக்களை நீ காக்கணும் அருப்பு அருப்பு கூட வாடா காளிமுனி ஐயா கூட வாடா எல்லா மக்களும் நல்லா சாமி அது சாமி என்பது என்ன எங்க அண்ணன் தம்பிக்கெல்லாம் ஒன்று சொல்றேன் யார் சாமி ஆடினாலும் இதை மட்டும் கவனிங்க சாமி ஆடும் போது அதே இடத்துல கண்ணை முழிச்சுக்கிட்டு அப்படி அருள் பிடிச்சி ஆடினான்னா சாமி இந்த போய் தட்டியை பிக்கிறது ஆளுக நின்றா கையிலேயே உறிஞ்சு அவன் சட்டி ஓடாமல் நின்றுக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படித்தான் எங்கள் ஊரில் ஒரு பொம்பளையாள் சாமி ஆடிக்கிட்டே புருஷன் பிடிச்சவனே ஓன்னு கையிலேயே பிடுங்குச்சு அவன் முண்டமாக நின்றான் அதில் 2 பேர் சொல்கிறாங்க என்ன ஊதாங்குலையை உள்ளே வச்சிருக்காருன்னு விரண்டு மாடு கிடன்னு அத்துட்டு போய் மடுவை கடிச்சு இந்த கொடுங்க மாடு அக்கிற அளவுக்கு ஊதாங்குளம் அத்தை தண்டியா இருந்துச்சு அதான்டா இவன் தான்டா வேற யாரும் கிடையாது வாங்க வங்காளி நெல்லிக்குழு சரி 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 பொம்பளையாளு குழு நெல்லிப்பட்டி பாண்டியன் நிலைமைக்குழு சார்பாக எம்கேஆர் பயலுகடா அப்படி சொல்றதுக்கு ஒரு செருப்படுத்தேனே அறா என் தம்பிதான் அவ்வளோதான் உதுத்தாத்தேன் நாடகம் ஆட முடியும் நீங்கள் என்ன வேஜினாலும் நான் கோவப்பட மாட்டேன் ஏன்னா எங்கள் அண்ணன் தம்பியை நீங்கள் நல்லா இருந்தாத்தான் நான் நல்லா இருக்க முடியும் அதே உண்மை உங்களுக்கு ஒன்றுனா நான் கை கொடுத்துருவேன் அவ்வளோதான் இந்த உலகத்தில் இன்னுமே பிறக்க போகிறது கிடையாது யாரும் பெரிய ஆள் கிடையாது ஐயா அன்றாட கூத்தான்னா தாயா அன்பாளையத்தில் உள்ள மக்களுக்கு நான் கஞ்சி ஊற்ற முடியும் பெரிய ஆள்லாம் கிடையாது ஏதோ வயிற்று பொழப்புக்காக ஓடிக்கிட்டே இருக்கேன் நீங்கள்லாம் இல்லாமல் எவ்வளோ வரிய கலைஞனும் வாழ்க்கையில் உயர முடியாது 50 பேர்த்தையும் உயரத்தில் ஏற்றி விட்டு அழகு பார்க்கக்கூடிய உறவுகள் என்றால் என் தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி யாருமே கிடையாது இந்த ஆம்பளை ஆளுலாம் வந்திருக்கீங்களா எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் நீங்கள் என்ன சாதாரண மனிதர்களா கிடையாது ஆண் சிங்கங்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய சாமிக்கு அப்புறம் இன்னொரு சாமினா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைச்சு உங்களை வணங்குறேன் தாதை உதயநிலா கபடி குழு சார்பாக 101 தம்பிங்க வாப்பா பொம்பளைய பார்க்க போயிட்டேன் அவன் டியூட்டியில் அவன் கரெக்டாக இருப்பேன் யார் செல்லு இந்த செல்லு கீழே விழுந்துருச்சு ஃபோன் வருது பேசுகிறேன் ஹலோ ஹலோ வினோத் டேய் வினோத் உங்கள் அப்பா நேற்று ஃபோன் எடுத்துட்டு நீ ஒத்தவங்கம்மான்னு சொல்கிறான்டா ஆமாடா வர்ற புரட்டாசி 3ஆம் தேதி போட்டு தள்ளிடுறாங்க ஒத்தா அப்போ தான் உனக்கு நான் கப்ளிங் காட்டுவேன் ஓகே 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 வினோத் ஒரு சரி என்னது இங்கே சிரிக்கிறான்டா என் தம்பி இந்த செல்லு யார் செல்லுன்னு தெரியல வந்து வாங்கும்போது கடைசியாக எந்த பொம்பளைகிட்ட பேசினியோ அதை சொல்லிட்டு வாங்கிட்டு போ மாடு புடி மாடு போலீஸ் செல்லா விளக்கம் என்னடா சொல்ல வர்ற மதிமரியாதைக்குரிய என் அன்பு உறவுகள் இரவு பகல் பாராம தமிழ்நாட்டு மக்களுக்கே உழைக்கக்கூடிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளக்கூடிய தம்பி நீ என் முகர்லேயே முடிக்காத வீட்டுக்கு போடா என்ன விழா கமிட்டி உன்னை எவ்வளோ உயர்வா அண்ணன் கும்பிட்டேன் நீ எப்போ கொடுத்தியா அதுலேருந்து 100 ரூபாயா தாண்டா வருது விடு விடுறா எங்கள் அண்ணன் தம்பியை ஊரா இப்படி இருக்கீங்களே நான் எம்கேஆர் ரசிகை தனலட்சுமி ஹோட்டல் வாடியான் களம் சார்பாக 101 அத்தை தண்டி ஹோட்டல் வச்சுக்கிட்டு 100 ரூபா ஏத்தா கொஞ்சம் இங்கே வாவே கொஞ்சம் உனக்கு பூமுடி எடுத்து விடுறேன் இங்கே வா காவல்துறை வர்றாங்களா ஐயா இந்த வந்துட்டார்ல இவர் வெள்ளச்சட்டை அவர் இல்லையா தலையாரியா
காவல்துறை அதிகாரியா பார்த்து பேசும்போது நீங்களாம் நினைப்பீங்க எம்பூட்டு நாள் நம்ம அவதாரம் கட்டியிருக்கோம் என் படக்குன்னு பேசுகிறேன். கிடையாது. அவதாரம் என்றால் என்ன? ஒரு தடவை நீங்கள் கட்டிட்டா நாளைக்கு அந்த காசோட அருமை தெரிந்து வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தை வைத்துக் கொள்வீர்கள் என்று பயங்காட்டுவதற்குத்தான் இந்த அவதாரம். ஒரு உள்ள கைதட்டிலே பருப்பு வேகலையே, அப்போ அவளை எதிரி ஏன் மேலே. அதனால பெண்கள் தாய்மார்கள்லாம் ஆத்தா அங்கிட்டே இருந்துக்க, இங்கிட்டு வராதா மங்கு மங்குன்னு உழைப்பிடுவாங்க தம்பியை. இதில் என்ன கொடுமைன்னா இப்போ ஆடுன இந்த ஊரை நான் பாதம் தொட்டு வணங்குறேன். அருமையான கிராமம். ஒரு இளைஞர்லாம் சேர்ந்து நாடகம் வச்சது ரொம்ப சந்தோஷம் தம்பிகளாம். உண்மையிலே என் தம்பிகளுக்கு பூரா ரொம்ப ரொம்ப நன்றி. கோரை சிட்டி இளைஞர்கள் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர்கள் அவர் தான். நாடகத்தை பிரார்த்தனை நாடகம் வைத்தது கோரை இளைஞர் நற்பணி மன்றத்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஒரு வய இங்கே வர வேண்டிய பூராமே அங்கே உள்ளே அந்த மாதிரி ஏன்னு உள்ளுக்குள்ளே நிற்கிறாங்க. அந்த 2 பிள்ளைல அப்படியே உறிஞ்சு எடுத்துறாங்க. நான் ஏன் காத்துக்கிட்டே ஒருத்தன் தான் என்கிட்ட வந்து கேட்குறேன், ராணி அவங்களா? நான் ஆமான்ட்டேன். அப்படியா நம்பர் தருவாங்களா அப்படின்னா அடிச்சு விடு கலை ஆளு காப்போடு ஓட்டு போறாங்க. பண்ண உன் கூட இருக்கேன் தம்பிக்கு ஏதாச்சும் ஒரு புள்ள நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறீ என்ன? இவனை ஆபரேஷன் பண்ணிட்டு அடிச்சு விடு. ஐயா பெண்கள் இல்லை என்றால் நம்மெல்லாம் கிடையாது. என் தாய்மார்கள் அத்தனை பேருமே பசிய போக்கக்கூடிய அன்னை திரசாவா நினைச்சு வணங்குறேன் உங்களையெல்லாம். இந்த கிசும் பார்த்தீங்களாப்பு ஆர்ஜிங்க எங்களுக்கு கேப்டன் சொல்லும் போது எல்லாரும் கைதட்டினீங்கல்ல, அது கைதட்டலை. அந்த கிரகத்துக்கு தானே ஆம்பளை உரம் தண்ணியை போட்டு புழக்க போடுறேன். நீ இந்த திம்முருக்கு தான் போடுவேன். அதே மாதிரி புருஷனை கேட்காம நீனா உன் சௌரியத்துக்கு சீட்டு பிடிக்கிறது, லோனு வாங்குறது, அப்புறம் லோனுக்காரை வந்துட்டா புருஷன்ட்ட போய் நீலி கண்ணி வடிக்கிறது. உங்களுக்கு தான் வாங்கினேன், நீங்கள் ஹீரோ கொண்ட வாங்கின முடியல, இந்த காசு தான் அப்படி மொத்தம் ஒன்றே யாரையும் வாங்க சொன்னா தூக்கி போட்டு மிதிச்ச மிதியில் காலையில் பொம்பளையால் உரம் சீமக்காரில் வெளியே இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறது. ஏன்டி பூவனா ஏன் இப்படி உட்காந்துருக்க? கடுக்குதுக்கா. அது என்னன்னு தெரியல, பின்னாடி சிமுண்டு முடியலே எத்துனேன். ஓம் புரிச்சேன் பிரிச்ச தள்ளி விட்டேன் இடுப்புலையே. இவன் அனுபவப்பட்டுவியோட சிரிக்கிறான். கல்யாணம் பண்ண ஆண்களுக்குத்தான் தெரியும் கஷ்டத்தினுடைய அருமை. எல்லாரும் லேசாக நினைக்கிறீங்க. இந்த இளைஞர் ஊரை என் தம்பி ஊரை என்ன நினைக்கிறாங்க, இவங்கெல்லாம் இதாக இருக்காங்க, நமக்கு ஒன்றும் அவையில்லையா. சுகத்துக்காக கல்யாணம் இல்லை, சுமையை சுமக்க வேண்டிய நிலைமை வந்துடும். இளைய சமுதாயமே குழந்தை குட்டியை பெற்றதுக்கு அப்புறம்தான் படிப்புக்கு எவ்வளோ கஷ்டம், வீட்டுக்கு எவ்வளோ ஜாமான் வாங்கணும், அதெல்லாம் கஷ்டப்படுறது யாருன்னா வீட்டுக்கு தலைமகன் வந்தேன் கணவன். அப்புறம் கல்யாணம் எப்போதானே பண்ணி தொலைகிறது? எப்போதான் அப்புறம் கல்யாணம் பண்ணி தொலைகிறது? 70 வயசில் பண்ணு, அவ்வளோதான். ஒரு 4 நாளைக்கு அப்புறம் நீயே போய் குழியை வெட்டி படுத்துக்க, மேலே மட்டும் வீடியோவை போட்டு விட்டு படுத்துக்க. விட்டு போடா இந்த டொங்காசின்னு எங்கள் அண்ணன் தான். என்னை நீனா எத்த தண்டி ஆளு உனக்கு இங்குங்கும். அப்போ நீயும் ஏன் இனம் தானா? யானை கதையா? என்னைய அப்புறம் பொம்பளையாள் வையும்பா. சரி சொல்கிறேன், இது எல்லாரும் அமைதியாக இருந்த யானை கதையை சொல்லிவிட்டேன். பள்ளிக்கூடம் எங்கே பார்த்தாலும் சொல்கிறேன், சின்ன பையன் எந்திரிச்சு சொல்கிறேன், அண்ணே அந்த யானை ரொம்ப ஒழிக்குதான் இங்கனே சொல்லுவான். கோயில்பட்டிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு யானை டெய்லி வாக்கிங் வருமா. அந்த யானையை கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்டில் இருக்க டீ கடையில் உள்ள ஒரு எலி பார்த்துருக்கு. நல்லா இருக்கேன் ஆள் கப்ளிங் நல்லா இருக்கேன். அதில் போய் கேட்டிருக்கு, உடனே ஒரு நாளைக்கு நான் கிஜா கிஜா கிஜா. அந்த யானை சொல்லியிருக்கு, இங்கே கிஜா கிஜா பண்ணத. அப்புறம் போகிறேன் பூரா பைக்கை நிப்பாட்டி விட்டு நீ டச் டச்லாம். நான் போய் தென்னந்தோப்புக்குள்ளே நின்றுக்கிறேன். காலைல ஒரு 8 o'clock டியூட்டியில் அட்டன் பண்ணிடுது. இவங்க எலி குசியில் கலை நீக்குறோம் அடி அடிக்க போகிறான்ட்டு பயங்கரமாக பவுடர்லாம் அடித்து டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு யானை மேலே ஏறிக்கிட்டு 4 மணி நேரம் தேடி இருக்குது கப்ளிங்க. கடைசியில் முண்டை கப்ளிங்கு உள்ளே போய் மிதந்து வெளியே வந்து மெதுவாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த யானை தலையில் பெரிய இளநி விழுந்திருக்கு. இந்த யானை ஆ எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா. இதை பள்ளிக்கூடத்து பையில வரும் பரிச்சில போய் எழுதுங்க பாய். ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா. உன்னையும் மெதுவாக செய்வா. ஐயா
இந்த உலகத்திலே ஆபாசம் என்றால் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு தொலைக்காட்சி திரைப்படம் எல்லா இடத்துலையும் ஆபாசம் இருக்கு. முதல் ஆபாசத்தை சொல்லிக் கொடுப்பது யார் என்றால் தாய் தகப்பன் தான். இதை நீங்கள் யார் வேணாலும் என்கிட்ட மறுத்து பேசலாம். சின்ன குழந்தைகள் இருக்கும்போது அவளை கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. அடியே ஒன்னே போட்டுக்கிட்டு கிச்சு கிச்சு ஒன்னே போட போட ஒன்னே அவன் அதே பார்த்துருவாங்க என்னடா பேசுகிறாங்க. ஏன்னா வீட்டில் எதை எதை நம்ம சொல்கிறோமோ அதெல்லாம் குழந்தைகளுக்கு வெகு விரைவில் மூளையில் சென்று சேரும் என்பதை எம்கேஆர் தெரிவித்துக் அண்ணே உண்மைதானே. வீட்டில் அப்படி தானே பேசுகிறாங்க. அதே மாதிரி பெத்த பிள்ளைய அவங்க அப்பாவை கூப்பிட்டு இங்கே வாடா போய் ஒரு அரை பாக்கெட்டு அழகம்மா கடையில் ஃபில்ட்ரு வாங்கிட்டு வா அப்படின்னா அவன் கமிஷன் கேட்பேன் 2 ரூபா விடுவேன். இது லாலிபாப் வாங்கணும் சேர்ந்து கொடுத்துவேன். இந்த லீவுக்கு என்ன பண்ணுவேன் பயலோட சேர்ந்து ஒன்றே கிடக்கேன் அதை கொண்டு போய் பற்ற வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பா எப்படி தாண்டா எழுப்பார் வினோத். இதெல்லாம் நம்ம பெத்த பிள்ளைகிட்ட இதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னத்த இடியப்பம் நல்லது நல்லது நல்லது. கொஞ்சம் இருப்பான் அவிச்சு தரேன் அண்ணே. சீனியை வச்சு மண்டவளை வச்சு தின்ட்டு போவேன். இந்த இடியப்பத்தை முத சொன்னவன் யாரா இருந்தா அவனை தூக்கிட்டு வாங்க. இப்போ உங்க கோமியத்தை கூட குடிக்கிறேன். அவன் பாட்டுக்கு இழுத்து விட்டேன் இடியாப்பம். அது நானும் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். என் தம்பி எங்க அன்னைங்க பூரா இடியப்பம் சொல்லுது இல்லையா அப்படின்னு பார்க்குறேன். அவங்க அப்படித்தாண்டா வியாபாரம் பண்ணுறாங்க. இங்கனுக்குள்ளே வருவாங்க. இதே கீழே கோரப்பட்டியில் வந்துட்டு இடியப்பம். அவங்க அம்மாட்ட போய் அந்த பையன் அழுது இடியப்பம் வாங்கித்தா அப்படின்னு சொல்லி தூக்குச்சட்டியை வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே அந்த இடியப்பம் எங்கே போயிடும் கோயில்பட்டி போயிடுவேன். இடியப்பம் ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. ஆனால் இந்த இடியப்பம் ஃபேமஸு. 2வது என் தம்பி பாண்டா வணக்கண்டா புள்ள. அவன் வீடியோ போடுறதுக்கு ஒரு அளவே இல்லைப்பா. வெளியே இருந்துக்கிட்டு வீடியோ போடுறேன். வணக்கண்டா புள்ள விட்ட பயலுகடா அப்புன்னும் இப்புன்னும் கவட்டில் பண்ணும் அஷ்டேன். அதில் நான் ரொம்ப வணங்குற ஒரே கடவுள்னா கூமாப்பட்டிக்காரன். என்னங்க இங்க பாருங்க தண்ணி உரம் தேனா இருக்குண்டேன். மச்சம் கிடக்கு அவனுக்கு வெதர்ல மச்சம் இருக்கு. இந்த வெதர்லாம் கொட்டையாண்ணே இரு புடிச்சு பாரு. ஒரே வார்த்தை தாண்டா பேசுறேன். சீத்தமில்ல போய் அழகு வட்ட பொம்பளை பிள்ளை என்னப்பா இந்த 100 தாண்ட மாட்டாங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்யா. ஏபிஜே அப்துல் கலாம் கட்டிட தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் 88C பாரதியார் வீதி 1வது கிராஸ் சீர நாக்கியம்பாளையம் இது என்னப்பா அது கோயம்புத்தூர் சார்பாக 101. நன்றி நன்றி. மதிப்பு மரியாதைக்குள்ள அறிவு நண்பர் மாப்பிள்ளை பப்புடுவல்ல மறுபடியும் சீரியலில் வருவார். கண்டிப்பாக உண்டு. ரொம்ப பெருமையா இருக்கு. சீரியலில் வருவார். ஜெகநாதன் மாதிரி வருவார். வாழ்த்துக்கள். மாப்பிள்ளைக்கு கோரடி சார்பாக நண்பர்கள் சார்பாக பாட்டுக்கு பாட்டெடுப்பேன் நாம் பாடுவதை கேட்டாயோ. உள்ள ரெக்கார்டிங்ல பாடி அதை 15 வை இந்த வரேன். இளையராஜாட்ட ஐயாட்ட வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடு. உங்க பேரு சிவாஜி. அன்பு நண்பர்னு சொன்னேன். மாப்பிள்ளை யாரு இப்படித்தான் சில பேர் கூட்டத்தில் புரளியை கிளப்பி விட்டுருவேன். கூட்டத்தை நின்றுருப்பேன். மச்சான் வணக்கம் மச்சான் கிடாவிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு அவன் போயிடுவேன். இவன் யார் இவன் ஊருக்கு போக மாட்டேன் அங்கேயே நிற்பேன் 3 நாளா. அந்த மாதிரி இவர் யாருப்பா அது சிவாஜின்றாரு. கோயில்பட்டியா அதை சொல்றேன். இந்த கூமாப்பட்டிக்காரன் ஆமராய் அவன் சீத்தமில்ல ஓய்டா அப்படியே தொட்டா ரத்தம் வரும்டா. அருமையான புள்ள பெண்ணஞ்சு எடுக்கிறேன் போட்டு தடவுறேன் உதட்ட நாக்குறேன். அவன் நல்லவன்டா நல்லா இருக்கணும்டா. நம்ம நாடகத்தில் வர்ற பிள்ளையில போறான் பாரு உள்ள போய் பாரு பூரா கண்ணில் போலதல்னதான். வெளியே வந்தோடனே தாடி இந்த உடம்பு தான் அங்கங்கே வச்சக்க போகுது. கட்டி பிடிச்ச ஒரே கத்தால வாட மூத்தரை கவுச்சிதான் விதி போடா பேக்குதி பேக்குதி பாட்டு.
அதனால என் தம்பிகளுக்கு என்ன சொல்றேன், காதல் பண்ணுங்க. ஏன்னா இள வயதிலே வருவதுதான் காதல். அதை பண்ணக்கூடாதுன்னு யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. காதல் பண்ணுங்க என் இளைய சமுதாயமே. கடைசியில் பெத்த தாய் தகப்பன் சமூகத்தோடு கல்யாணம் செஞ்சு வாழுங்க, அவ்வளவு. ஏன்னா அவங்கள விட்டுறாதீங்க, நல்லா இருப்பியா. கல்யாணம் பண்ணி என்னன்னே பண்ணனு? கல்யாணம் பண்ணி என்ன பண்ணணும்னா, சிவாஜி போய் கிணத்து வெடியை வாங்கிட்டு வந்து அந்த பிள்ளை கவட்டில் வச்சிரு, சட்டார்னு வெடிக்க, கப்பலிங்க மட்டும் தனியாக எடுத்துட்டு போய் சூம்பு. தலைவா தாதா கோணாம்பட்டி விருதராமன் வரதராமன், நீ தானே சொன்ன மட்டும் வரதராமன் மிருதங்கம் சார்பாக, எங்க அண்ணன் சார்பாக 201 ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடிவிட்டு அடுத்து ஒரு கதை சொல்றேன். எங்க அண்ணன் நல்லா இருக்கணும் சார். எப்போ வந்தது என்ன 5 வடியா 18 வடி தான். இவர் என்ன பண்ண நினைச்சு மாப்பிள்ளைன்றாரு. ஒன்னை கண்டுபிடிச்ச மத்தியா அங்கிட்ட அந்த பாடி அங்கிட்டு கொண்டு உள்ள கொஞ்சம் அங்கிட்டு போய் லேசா எரிச்சு விட்டு. தென்பாண்டி தங்கப்பாண்டி தங்கப்பாண்டி பால்பாண்டி பால்பாண்டி முத்துப்பாண்டி எந்த பாண்டி முத்துப்பாண்டி எந்த பாண்டி எந்த பாண்டி கிராமத்துல இருந்தாலும் எந்த பாண்டி கிராமத்துல இருந்தாலும் உள்ளூருக்கு தெரியும், பக்கத்தூர் 4 கிராமத்துக்கு அந்த ஆள தெரியும். ஆனா தென்பாண்டி ராமேஸ்வரம் பெய்கரும்புல பிறந்தாரு, பெய்கரும்புல பிறந்தாரு. உலக நாடுக ஊரா என்ன நம்ம கண்டுபிடிச்சு இந்தியாவை பயங்காட்டுன நாளையில இந்தியாவுக்கு நாயிருக்கை என்று சொல்லி ஒரே ஒரு தமிழன் தலை நிமிர்ந்து அணுசக்தி ஆயுதங்களை கண்டுபிடிச்சு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார எனக்கு தெரியல. இந்த தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழன் அப்துல் கலாம் என்பது நம்ம அத்தனை பேருக்கு மிகப்பெரிய பெருமை ஐயா. தென்பாண்டி ராமநாடு தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு. ஜெயிக்கரும்பா பெய்கரும்பா அது எங்க இருக்கு? எங்க இருக்கு? ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் வணங்கி பாரு, வணக்கி பாரு. ஒரே தமிழன், ஒரே தமிழே, அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு எவகணையை ஏவி விட்டு அக்கினி சிறகடிச்சு ஏவுகணையை ஏவி விட்டு வெற்றிகளை குய்த்தாரையா பெரும் பாஜமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் என்ற தாய் போல இருந்தவாரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கள்ளி வளம் தந்தாரையா இருக்கிற கனவு காண சொன்னார் ஐயா. ஏதன் பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு. கேட்கிறோம்பா, பெய்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். வானத்தில கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். வானத்தில கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவி
விருப்பாச்சத்தி மானாமதுரை பாத்தியனூர் பரமக்குடி சத்திரக்குடி ஒரு டோல் கேட்டா வண்டிதானே நின்றுச்சு கம்பிதானே தூக்கிருச்சு நேரா போனா 4 ரோடு ராமநாடு ஏரியாச்சு பாம்பல் பாலம் இறங்கியாச்சு ராமேஸ்வரம் இடது பக்கம் வைக்கரம்பு இங்க படுத்திருக்கார் அவர்தான் அப்துல் கலாம் தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தமிழர்கள் அத்தனை பேருமே வணங்கலாம், கைதட்டலாம். இங்கிட்டு இருக்க ஆளுகளை கேரளாவாப்பா, சவுதி அரேபியாவா? அப்துல் கலாம் இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தார். அவர்லாம் இன்னும் பிறக்க போக மாட்டார், அவ்வளவுதான். ஆனா அவர் என்ன பண்ணிட்டார்னா, அவர் நல்ல மனசுக்கு ஆண்டவன் அப்பயே நல்லது ஒரு இயற்கை எழுதி விட்டார். அவர் இதுவரைக்கும் இருந்திருந்தாருன்னா பயல்கள்லாம் சேர்ந்து கொண்டிருப்பாங்க. அப்படி என்னென்ன பண்ணிருப்பாங்க? மேடையில் வந்து நல்லா பேசியிருப்பாரு, கருத்துக்களை 2 பேரும் எந்திரிச்சு இடியா போம்னு இருப்பாங்க. அப்படியே ஊரை எழுதி வச்சுட்டு அங்கிட்டு போய் கருவில் நாடுக்கு சேர்த்துப்பார். அப்துல் கலாம் ஐயா வழியை நாட வேண்டும். நல்ல மனிதர் என்று ஏன் சொல்றேன், மேடைக்கு ஏன் பாடுறேன்? நாட்டுக்காக மட்டும் தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்தார் என்று சொல்லலாம் அப்துல் கலாம். சாகுவரை நாடு நாடு நாடு. உலக நாடுகள்லாம் இந்தியா என்னப்பா, இந்தியா என்ன செஞ்சுருவேன்? அவங்கள்ட்ட அணுசக்தி ஆயுதம் கிடையாது, ராக்கெட்டு கிடையாது, எதுவும் கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் மிரட்டலாம்னு மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு உலக நாடுக பூரா. அப்துல் கலாம் ஐயா என்று ஒரு தமிழன் தலை தூக்குனார், நாடுக பூரா இன்ன வரைக்கும் பயப்படுது. இதுக்கு மேலே பெருமை என்னன்னே வேணும்? நம்மெல்லாம் நினைக்கக்கூடாது, அவங்க குடும்பத்தை நினைங்க, வேலையை மட்டும் நினைங்க. எவனும் போர்த்தெடுத்து குண்டை போட்டுருவாங்களா? ஒரு மசிரும் கொடுக்க முடியாது. அப்துல் கலாம் ஐயா செய்த ஒரே ஒரு ஏவுகணை ஏவிவிட்டால் ஒரு நாடே அழியக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்ட ஆயுதத்தை கண்டுபிடித்திருக்கிறார். எத்தனை பேர் சொந்தவன் தான் போற ஆளுக ஊரா அவரை பார்க்க போற ஆளுகள்லாம் ஒரு கல்யாணம் பண்ணுங்களேன். உங்களுக்கு அப்புறம் உங்களை மாதிரி ஒரு வாரிசு இந்த நாட்டுக்கு வேணுமே. அவர் வந்து ரொம்ப அமைதியாகத்தான் பேசுவார். அதற்கெல்லாம் எனக்கு நேரங்கள் இல்லை, நான் இன்னும் நிறையாக கண்டுபிடிக்கிறத கவனம் செலுத்துகிறேன் என்று சொன்னார். இப்போ 17 வயசு பையன் ஒய்யோ அப்பாட்ட சொடைய சுரண்டேன், அத்தை மகளை சீக்கிரம் கரெக்ட் பண்ணுப்பா, கப்ளிங் போடணும். நல்ல கொஸ்டின் தான். அவர் வெஸ்டிங் கார்டு பெத்த தகப்பன்ட்ட போய் பிள்ளை சொல்கிறேன், சீக்கிரம் அத்தை மகளை பாருப்பா, துணையாக்கி விடுறேன், துணையாக்கி விடுறேன். அவங்க அப்பா அவனை சுரண்டார். பள்ளிக்கூடம் வந்து போகும்போது எதுவும் பொம்பளை இருந்தால் சித்தி ஒன்றை பாருப்பா. என்னது அவங்க கேட்குறேன், ஏப்பா உன் ஆத்தா வாரத்துக்கு 7 நாள் விரதம் இருக்கா, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இதெல்லாம் வாழ்க்கை. இந்த உலகத்தில் ஏன் பிறந்தம் இருக்கக்கூடாது? ஒவ்வொரு பிறவியும் விலை கொடுத்து வாங்க முடியாத மிகப்பெரிய ஒரு சொத்து மனிதனுடைய உயிர். 7 பிறவி என்று யாராவது நம்புறீங்களா? எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் இல்லை. அது சில பேர் ஊரில் இருக்க ஆளுங்க அடிச்சு விடுவாங்க. 7 பிறவிப்பா, போன பிறவிலாம் நம்மெல்லாம் பார்த்தா நானா கண்டங்கரவலாக இருந்திருப்பேன், நீ பச்சை பாம்பாக இருந்திருப்பேன், இவன் பூனையாக இருந்திருப்பேன், ஒரு மனுஷனாக இருந்திருக்க மாட்டேன். செத்ததுக்கப்புறம் பணம், திஸ் பாடி சோழி முடிஞ்சு போச்சு. இப்போ முதல்லாம் ஒரு புணம் கிடந்தா கூட 4 பேர் தேவைப்படும் தூக்கிட்டு போவேன். இப்போ அப்படியே கிடையாது. பெற்ற பிள்ளை தகப்பனை தூக்க ஒரு மெசேஜ் பண்ணுறான், 108 ஆம்புலன்ஸ் வரணும், சாம்பலை அரைத்து விட்டு போகும். அவனா தூக்கிட்டு போகிறாங்க, ஊருக்கு அங்கிட்டு எரிச்சு உங்கள் சாம்பல் கொடுக்குறாங்க, இவன் கிழக்க கும்பிட்டு எல்லாரும் நல்லா இருக்கான், சோழி முடிஞ்சு. இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, படிக்கக்கூடிய அண்ணன் தம்பியெல்லாம் உங்களை தான் சொல்கிறேன். நீங்கள் மற்ற நேரம் பொழுதுபோக்கு என்ன வேணால் பேசுங்க, விளையாடுங்க, செல்லலை, அது பொழுதுபோக்கு, அண்ணன் தப்பாக சொல்லலை. படிப்பில் கவனம் செலுத்துங்க. மொத்த பெத்ததாயுத இப்போ எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு நல்லா பாருங்கய்யா. அவெல்லாம் இல்லைன்னா நம்ம இல்லைங்கய்யா. என் தம்பி மண்டே ஆட்டுறான்னா டீச்சரை கரெக்ட் பண்ணுறான்னு அர்த்தம். ஏய், பள்ளிக்கூடத்தில் இந்த குடும்பம் தான்ப்பா பண்ணுறாங்க. ஹலோ மச்சான், இந்த பீரியடு உங்கால் ஏன் ஆள் வரும் பாருங்க பண்ணிருக்கு யார் டீச்சரை. அதையும் இப்போ பேப்பர் பார்க்கும்போது எனக்கு எரிச்ச மதிலாத்தான் இருக்குது. பேப்பரை பார்க்குறேன், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு டீச்சரு 12 படிக்கிற பயலை வச்சு கருவில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னதுன்னு வண்டி போட்டா இல்லை, வீட்டு பாடம் எழுதுனேன். ஏழை டவுல் மீனிங்கில் கண்டாளி மனே. சரி, சந்தியா ஏசியன்ஸ்
சிசிடிவி கேமரா, பேட்டரி கடை, வளநாடு கைகாட்டி, கைகாட்டி, கல்லாமேடு ரூபாய் 501. நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. அது மாதிரி டீச்சர்லாம் எனக்கு கிடைக்கல, விதி. புதுக்கோட்டை மாவட்டம் ராலிமலை வட்டம் அத்திப்பள்ளம் நீலி ஐயனார் ஃபயர் ஒர்க்ஸ் பட்டாசு கடை ரகு பிரதர்ஸ் இரணியபட்டி சிவகங்கை மாவட்டம் சார்பாக ரூபாய் 201. அத்தத்தண்டி வெடிக்கடை வச்சு 201. உசுவானமா போ. தீபாவளி வந்துருச்சுல. தீபாவளி இந்த வருஷம் வந்து ஐப்பசி 4ஆம் தேதி வருது. அப்பெல்லாம் டெய்லி காலண்டரை தூக்கி எண்ணுவேன் நானா. எப்போ தீபாவளி வரும், அம்மா பணியாரம் சுடும், தோசை சுடும், இட்லி சுடும். இப்போ சில பேர் புரிஞ்சேன், இப்போ எல்லார் வீட்லேயும் இட்லி தோசை ரொம்ப டெய்லி உண்டுல. அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இட்லி தோசைக்கு போடுவாங்க. எங்கள் ஆத்தாக்கெல்லாம் கேட்குறேன், ஆட்டு உரல் நம்ம ஊரில் கிடக்க ஆத்தா? ஆமாம், அதை குப்புற போட்டு இப்போ நீ உட்காந்து தாயம் போடுறதே அதானே. ஆட்டு உரல் பார்த்தா இந்த நண்டியாக இருக்கும். ஊருக்கு ஒரே ஒரு உரல் தான். அதில் பார்த்தா 4 ஓடி அரிசியை போட்டு ஆட்டுங்க. கரிச்சுக்கட்டா. பொம்பளை தள்ளி விடுறதுக்கு 3 பொம்பளை இப்படி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். தள்ளும் போதே ஒரு குடும்பம் குலை ஏற்றுருவாங்க. இப்படி தள்ளி விட்டுக்கிட்டே இப்படி பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருக்க. இப்படி தள்ளி விட்டுக்கிட்டே. உனக்கு விஷயம் தெரியுமா? அவர் ராக்கு வீட்டுக்கு ஒரு ஐஸ்காரன் வர்றா இல்லை, அது ஆமாம், டெய்லி அங்கனே வந்து பேங்கான்னு அடிப்பேன். அவனுக்கு என்ன, மூத்தவன் பிறந்ததே அவனுக்கு தான். அது ஐஸ்காரன் நின்றுருக்கேன். அதோட வாழ்த்தி இப்போ பிடுங்கி விட்டு கருவலில் விழுந்து ஓடிட்டேன். வண்டி வேணாம், ஒரு மசுறு வேணாம். ஏன்னா அந்த நாக்கு எதை வேணாம் பேசும். நீங்கள் எல்லாரும் இருக்கே இல்லை, உங்களை போராம அடையாம ஆள் இருக்கா? கிடையாது. போராமை இருந்து கொண்டிருக்கும். அதை பற்றி நீ கவலைப்படாத. ஒரு மனிதனே ஒரு ஊரில் எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அவனுடைய வளர்ச்சி பொருட்களை என்ற அர்த்தம். நீ சோர்ந்து விடாத, போயிட்டே இரு. பேசுறத கூப்பிடும் போது திரும்பி பார்த்தீங்கன்னா முன்னாடி வெற்றியே காண முடியாத நண்பா. போயிட்டே இரு என் தங்கங்களா. இதில் எதை சொன்னாலும் எவனாவது கிருத்திரமா சொல்லாமல் இருப்பானா? 1 லட்ச ரூபாய்க்கு செல்லை வாங்கிட்டு போய் ஒருத்தன் கொடுப்பேன். செல்லு வாங்கிட்டு வந்து எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார். 1 லட்ச ரூபா மெட்ராஸ் போனார், வாங்கிட்டு வந்தார். அதை அப்படி பார்த்துட்டு இது டிஸ்பிளே சீக்கிரம் உடச்சிரும், அவன் ஏற்றி விடுவேன். சார்ஜ் ஏறும் போதே தீ பிடிக்கும்ப்பா. உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டேன்னா கேரளாவுக்கெல்லாம் போகும், மாறி போகும். இதை சொன்னாங்க, கெடுத்து விட்டுருவேன். அதே மாதிரி ஒரு பைக்கை வாங்கிட்டு போய் 4 பேர்ட்ட காமி, அப்படி வருவாங்க, சுற்றி பார்ப்பாங்க. பெரிய ஒரு ஷாப்புக்காரங்க மாதிரி பார்ப்பாங்க. பார்த்துட்டு வண்டியெல்லாம் தட்டுவாங்க. டக் டக் டயரை பார்த்துக்கிட்டே கேட்பேன், இதானே டயரு? அப்படியா? இந்த டயர்லாம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வெடிக்கும்ப்பா. எங்கள் சித்தப்பையன் வச்சுருந்தேன், அதில் வெடிச்சுதான் அவனுக்கு ஒரு தொடைய பிளேட் வச்சான். அப்படின்னு சொன்னால் அவன் வண்டி எடுப்பானாடா? தொடவே மாட்டான்னு. இந்த உலகத்தில் எது வேணாலும் பேசலாம். இந்த உலகத்திலே பெத்த தாய் தகப்பன்தான் முதல் தெய்வம் என்பதை நான் சொல்கிறேன். என்ற என்ன அம்மா அப்பாவுக்கா? இங்கே வர இந்த பூனைய போங்க ப்ரோ, நரஸ் அவருக்கு யூரின் டெஸ்ட் பண்ணி விடு, ஒரு 2 இதை பிடிச்சி இழுத்து விடு. எதனா இழுக்கணும்? எக்கோய் சிங்கம். எத்தனை பேர் தண்ணி அடித்து இன்னைக்கு தமிழகத்திலே நிறைய குடும்பம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறது. அதுக்காக ஒரு கவிஞர் ஒரு பாடல் எழுதினார். அந்த பாட்டை பாடுறேன். பாத்தியா, பாட்டை பாடுறேன்னு அவரு பாடு நீ எங்கிட்ட ஓடு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அதை மேய்க்க 5 பேத்த சம்பளத்துக்கு போட்டு மேய்க்க விட்டிருந்தேன். 10 மரசு நெல்லு வச்சிருந்தேன். பக்கத்தில் 15 வயக்காடை வாங்கி வச்சிருந்தேன். இந்த உலகத்தில் இருக்க ரியல் எஸ்டேட்டில் நல்ல காசு கிடக்குதுன்னு துவரங்குறிச்சி பைபாஸிலேயே ஒரு 15 ஏக்கரை வாங்கி போட்டு வெள்ளக்கல்ல உண்டி வச்சு அதுலையும் விட்டு ஊதா கலர் பெயிண்ட் அடிச்சு வயசான ஒரு 80 வயசு முதியவரை மாசத்துக்கு 7000 ரூபாய்னு செக்யூரிட்டியா போட்டு வச்சிருந்தேன். 1 பைசா 2 பைசா வட்டிக்கு
விட்ட முன்னா சடக்குன்னு கோடீஸ்வரனா ஆக முடியாதுன்னு 100க்கு 10 ரூபாய் என்று மீட்ரு வட்டிக்கு விட்டு கோயில்பட்டியில் ஒரு ஏசி ரூம்பை போட்டு ஒரு லேடிஸை கம்ப்யூட்டர் டைப் பண்ணுறதுக்காக போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை இதெல்லாம் கைவிட்டாலும் மாதம் நகைக்கு கிராமுக்கு 2000-3000 ஏறுதுன்னு ஒரு 100 ரூபாய் நகையை பொண்டாட்டி பேரில் வாங்கி வச்சிருந்தேன். ஃபார்ச்சுனர் காரு ஒன்று வச்சிருந்தேன். நம்ம குட்டையா இருக்க ஏற முடியாதுன்னு இனோவா கிறிஸ்டா ஒன்று வச்சிருந்தேன். பொண்டாட்டி பிள்ளைகளை கோயிலுக்கு கூட்டு போக ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் வச்சிருந்தேன். வெளியே இருக்க போகிறதுக்காக ஒரு என்ஃபீல்டு வச்சிருந்தேன். எல்லாமே இருக்கு. ஒருவேளை இருக்க வசதி ஆகிறான்னு உள்ளூருக்காரனை எவனாவது ஆளை வச்சு போட்டு தள்ளிடுவேன்ட்டு முன்னாடி காரில் 10 பேர் போங்கடா பாடி கட்டான்னு ஒரு சுமோல போக வச்சிருந்தேன். எல்லாமே இருக்கு. மன நிம்மதி இல்லை. வீட்டுக்கு போனா பொண்டாட்டி வாராந்தோறும் காப்பு கட்டிக்கிட்டு விரதம் இருக்கான்னு மணப்பாறையில் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அண்ணே அட அத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன். அலுமரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. இதையெல்லாம் எதுல போச்சு? எவ்வளவு சொத்து பத்து வச்சிருந்தாலும் குடியாள் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகுமாப்பா. குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகுமாப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. முதல்ல நானும் கேட்கல. அதை நானும் கேட்கல. விடுஞ்சா பொழுதடைஞ்சா தாஜ்மார்க்கு கடைய தேடி நடையா நடந்தோம் நம்ம எண்ணி பார்க்கல. அதை எண்ணி பாயல. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு விட்டேன். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து முட்டு சேர்ந்து அடிச்சு விட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச விண்ணை உடலம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச விண்ணே ஒரு 25 வருஷமா பொண்டாட்டி உள்ள முக்கியம் இல்ல. பெத்த தாய் தகப்பன் தேவையில்லை. பழகின நண்பர்கள் எல்லாம் வேணாம். இந்த சரக்கு தாண்டா உலகம். பெருவயித்துல குடிச்சா கொஞ்சம் சுறுசுறுன்னு இருக்குன்னு 25 வருஷமா வெறுவயித்துல தண்ணி அடிச்ச அந்த ஒத்த தமிழனுக்கு பார்வை இப்போ மங்குது. அடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து 1000 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன். அலுமரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. ஆண்டவா ஆரடி போட்டு உன்னை நோண்டவா. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்தோம். நாங்க மேல பறந்தோம். இருக்கிற விஷமிதுடா இருக்க கொள்ளுதாடா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. அட நானும் கேட்கல. அதை நானும் கேட்கல. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு
வள்ளுவன் திருவள்ளுவன் காந்தி ஏபிஜே அப்துல் கலாம் தமிழகத்துல பிறந்து நம்மளுக்காக இருக்க இருப்பிடமோ இந்த ஊரு தான் சொந்தம் என்று சொல்லி கொடுத்த எங்க பாட்டைமார்கள் சொன்ன வார்த்தைகள் சரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் அண்ணன் தம்பிகளா, இனிமேல் அடுத்த பிறவியில இங்கே நிற்கக்கூடிய இந்த கோமாளி பப்புனும் போட போறது கிடையாது. அடுத்த பிறவியில எங்க அண்ணன் தம்பிகளை அக்கா தங்கச்சிகளை நான் பார்க்க போறது கிடையாது. அதனால பிறவி என்பது ஒரு தடவை தான். நீங்க எல்லாருமே நல்லா இருந்தாத்தான் அந்த ஊருக்கும் அழகு. இன்னாரு மையம் இப்படி வாழ்ந்துட்டு போனான்னு வரலாறுல சொல்லணும். அப்பையும் சேர்த்து வச்ச காசை பூரா பிள்ளை குடிச்சு புட்டு குடும்பத்தையே அழிச்சிட்டான்னு அவ சொல்லு வாங்கக்கூடாது. அதனால எங்க அண்ணன் தம்பிகளா, நீங்க எல்லாருமே ஒரு விதத்துல எனக்கு கேப்டன் விஜயகாந்த் ஐயா தான். 10 பேத்துக்கு பசியை எப்படியாவது நீ வாழ்க்கையில செஞ்சிருப்ப. நீங்கள் எல்லாம் கர்ணன் தான். உங்க எல்லாருடைய காலை தொட்டு கும்பிட்டு இந்த எம்கேஆர் கேட்கிறேன். நான் பப்புனா நிற்கிறேன். நானும் 7 வருஷத்துக்கு முன்னாடி பெருங்கொண்ட குடியாரனா இருந்தேன். குடியை விட்டதுனால தான் இம்புட்டு சொந்த வந்தத்தை நான் சம்பாரிச்சிருக்கேன். அதனால எங்கள் அண்ணன் தம்பிகள்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்கள் பாதம் தொட்டு கேட்டு, இதில் என் அண்ணன் தம்பி உசுரா இருக்க ஆளுக பூரா பரவாயில்லையாப்பா கருத்துள்ள பாட்டு பாடுறேன் எம்கேஆர்னு மனசுக்குள்ள நினப்பேன். லேசாக வரும்போதே ஒரு கோட்டரை போட்டு நாடகம் பார்க்க வந்தாள். இந்த பாட்டை இந்த மொத்தம் எதுக்கு பாடுனேன்? அடித்த சரக்கை இறக்கி விட்டுட்டேன். இவன் நாடகம் அசுறுமாறு இருக்கிறான்னு நோத்தங்கம்மானு வஞ்சாலும் மேடைக்கு என் தாய் உள்ளையெல்லாம் கண்ணீர் வடிக்காம சந்தோஷமா இருக்கணும்னு எவ்வளவு வார்த்தை வஞ்சாலும் அதை உதுத்து புட்டு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். அடுமரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல கூடம் 10 பேரை வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. நன்றி எங்க அண்ணன் தம்பி எல்லாம். இதுல நம்ம எல்லாருமே செய்யற அன்றாட வழக்கந்தேன். கொண்டாட்டி நம்ம பிள்ளைகள்லாம் நம்மளை வைங்க. எப்பாய் பிள்ளை சொல்லும், எப்பா குடிக்காதப்பா, அதெல்லாம் அசிங்கமாக இருக்கு, அம்மா அழுகுதுலப்பா, ஏப்பா அம்மா போட்டு அடிக்கிற. அப்படியே அப்பே வந்து அந்த பிள்ளை தலையில் அடித்து சத்தியம் பண்ணியான் பாரு. என் தங்கம் பள்ளிக்கூடம் போயிட்டு வா, அப்பா இன்னையோட அவ்வளோதான்டா, குடிக்க மாட்டேன், உன் படிப்பறியாடா, உன் தலையறியான்னு அடிப்பேன். பள்ளிக்கூடம் போயிட்டு வர நிறைய உதல சட்டியோட படுத்து கிடப்பேன். அந்த பிள்ளை அதை தாண்டி தான் போகும். பொண்டாட்டிக்கிட்டே நம்ம ஆளை அழகாக ஏமாற்றுவேன். ஏய் போனா இன்னோட அவ்வளோதாண்டி. இடியாப்பம் இருட்டுக்குள்ள ஒரு பாட்டு படிக்கவா? பாடுங்கண்ணே. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்துல பட்ட பகல்ல அடிக்கிற கொள்ள. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்துல அடிக்கிற கொள்ள. கட்டிய மனைவிய நீயும் தான வெள்ள பேசலாமா? காசுக்காக பெண்களை நீங்க திருமணம் செய்யலாமா? அட வரதட்சணை கேட்பவன் எல்லாம் ஆம்பளை இல்ல, இது ஊரை கூட்டி இருட்டுக்குள்ள அடிக்கிற கொள்ள. நல்லா இருந்த வயிறை அத்து விட்டாலும் மட்டும் இங்க வாவேன். ஓகே ப்ரோ, விழா கமிட்டி உள்ள போங்க. நீங்க உங்க டூட்டில கரெக்டா இருங்க, போங்க. விடியறதுக்குள்ள அந்த பிள்ளை சென்னையாகன்னு நான் பெரியாஜபத்தில் போய் ஸ்கேன் எடுக்கணும். ஐயா 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 விழா கமிட்டியை தாங்க தம்பிகளா. அடே அடே கோரே பாய்ஸ், இவரை கொண்டு போய் லேசா அந்த இதை எது விடு. அவர் போக சொல்லுவாங்க. ஏப்பா போப்பா. ஐயா இம்புட்டு அந்த அண்ணன் தம்பியில உட்காந்துட்டு பேசாம இருக்கிய. எவ்வளவு பெரிய குடும்பத்தாளுகள்லாம் இங்க இருக்காது தெரியுமா? ஒரு செய்தி வெடிக்கை போட்டு அழுதுகிட்டு இருப்பேன், நீ தான் பெருசா பேசுவ. என்ன கரத்திலும் ஓகே மிஸ்டர் சிம்பாய்ஸ், நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க. ஏய் வினோத், லேடிஸ் கப்ளிங் தானா? ஒரு மாதிரி அனத்தி பேசுறானடா. ஏய் உண்மையிலேயே லவ் பண்ணுவீங்கள தானப்பா அந்த அருமெல்லாம் தெரியும். அந்த பிள்ளைக்காக என்னென்ன பண்ணுவேன்ற
அப்படி லைட்லாம் வீட்டோட படுத்து கிடக்கும்போது கையிலாம் பொத்துவாங்க. பொத்திக்கிட்டு என்னண்ணே ஏய் நான் ஒன்றும் செய்யலை, எங்கள் அண்ணன் சொல்லுதுவாரு நீ கலரு கிச்சு கிச்சு உனக்கு ஒன்றும் அமையலையா அப்படியா சீமக்கல்ல ஓட்ட ஆட்டி தூர கப்ளிங் மாதிரி செஞ்சுட்டா அடி ஓசு முறியட்டும், அதோட காலில் வந்து நான் வதக்கிறேன் ஆளுக்கு முட்டா தின்றுவான். சீவங்கர்மைக்குள்ள போய் வதக்கணுமானே, அதில் வதக்கினேன் தாண்டாவே. அண்ணே நம்ம ஊர் அண்ணன் பெருமையை பற்றி சொல்லுங்க மச்சானே. உண்மையிலே செல்வண்ணே சொந்த ஊர் இந்த ஊர் தானே. மதினி வந்திருக்கா? வந்திருக்கு. அந்த மதினிக்கு நான் ஐம்பொன்ல சிலை செய்வேன். கை தட்டுக்க கை தட்டுக்க எல்லாரும் கை தட்டுங்க. செல்வத்துக்காக நீ தாலி கட்டி மதினி நல்லா இருக்கணும் மதினி. எப்படி மதினி இருட்டுக்குள்ள இந்த மண்டையை பார்த்துக்கிட்டு நீ உழ வைக்கிற? மாமியார் ஊரா இருக்கட்டும், அந்த மதினியை நல்லதுன்னு சொல்றேன். மதினி அடுத்த பிறவியிலையும் நீங்க பெண்ணா பிறக்கணும் மச்சான், எங்க அண்ணே ஆனா பிறக்கணும், உங்க 2 பேத்துக்கு நான் பிள்ளையா பிறக்கணும். ஆனா மண்டை மட்டும் மாறணும். அண்ணே அந்த கல்யாணம் நடந்த கதையை மட்டும் சொல்ல எனக்காடி ப்ளீஸ். வேணாம் வேணாம், ஏன்னா உண்மையிலேயே மண்டை முக்கியம். இப்போ என்கிட்ட வந்து சில என் தம்பியெல்லாம் போட்டோ எடுத்துட்டு அண்ணே எங்கேயா அண்ணே ஒன்று கேட்டால் கோச்சிக்கிற மாட்டியே, என்னப்பா நீ ஊருக்கு போறல அங்கிட்ட ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுவேன். ஏன்டா 7 வருஷமா தேடுறாங்க ஒன்றும் அமையலை. நான் இனிமேல் நான் ஆரம்பிக்க போகிறேன் 2026 எம்கேஆர் பெண்கள் பார்க்கு நிலையம்னு ஆரம்பித்து பேசாமல் உட்காந்துக்கிறோம். எம்கேஆர் பேட்டரி மணி கிடையாது, எம்கேஆர் கப்ளிங் ஆஃபீஸ். ஆமாம், நீ பாட்டுக்கு வா, பட்டனை அமைக்கி விடுவேன், 3 நிமிஷம் தான். அதுக்கு மேலே ஒரு ஆளை கயிறை விட்டு இழுக்க சொல்லிடுவேன். அதுக்கு மட்டும்தான் நான் செல்வத்தை யூஸ் பண்ணுவேன். ஏய் செல்வ அண்ணே வந்து உண்மையிலேயே ஐயா இந்த ஊர் என்ன ஊருங்கய்யா கரெக்டாக சொல்கிறேன், கீழே கோரப்பட்டிக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறார் செல்வண்ணே. உண்மையிலேயே பெரிய பெருமைங்கய்யா. விஜய் டிவி எங்கள் ஆத்தாக்கெல்லாம் பார்க்குறீங்கள சீரியல், இந்த அத்தனை சீரியலுக்குமே ஹெட்டு யாருன்னா அவர் தான் சந்துரு சார். அவர் சிவகங்கை பக்கத்தில் உள்ள அந்த கொட்டகுடி கிராமத்துக்கு வந்திருந்தார் மேடைக்கு. அப்போ வரும்போது கரெக்டாக ஞாபகம் வச்சு இவர் தானே செல்வம் கப்ளிங் மண்டை அப்படின்னு. விஜய் டிவியில் பூரா ஆர்டிஸ்ட் பூரா அவரை பார்க்குறாங்க சொன்னது பெரிய பெருமை, உலகமே பார்க்குது. மனுஷனுக்கு அழகு முக்கியம் கிடையாதுப்பா, திறமை தான் முக்கியம். ஒரு ஊர் வந்து உலகமே தெரியறதுக்கு 3 வேணும். ஒன்று செல்வண்யம் போன்ற நாடக நடிகன் அந்த ஊரில் இருக்கணும், இல்லைங்கன்னா நல்ல விளையாட்டு மாடு ஜல்லிக்கட்டு மாடு இருக்கணும், 3வது ஒரு அரசியல்வாதி இருக்கணும். இந்த 3 பேர் இருந்தால் தான் உலகத்துக்கு தெரியும். 2 பேருக்கு எதிர்த்து சொந்தக்காரங்களா? இந்த யூடியூப் 2 4 5 பேர்த்துக்கு ஒரு கைதட்டு கொடுங்க பாவம். வேல்ராஜ் கேமராண்ணன் கூட என்கிட்ட நல்லா பேசுவார். யார் உங்களுக்கு தெரியும், விடுதலை கொம்பேன். இன்னைக்கு தமிழ் சினிமா உலகத்தில் தவிர்க்க முடியாத கேமராமேன் வேல்ராஜ் அண்ணன். டெய்லி ஃபோன் அடித்து என்கிட்ட பேசுவார். அவர் கூட பரவாயில்லடா, இவங்க ரொம்ப அப்படியே அங்கே உட்காந்துக்கிட்டு காலை அலெக்ஸ்லாம் அப்படி போட்டு அப்படியே போயலை அப்படி இதுன்றேன். சரி அது மதிக்காம நீ பண்ணுறான் அலெக்ஸ், அது நீ பண்ணு உன் சொந்த விஷயம். ஒரு வீடியோவை ஒரு ஆள் சாமி அடிக்க இருந்தார், இங்கேருந்து சைஸாக காட்டுறேன். இவங்க சட்டையை தூக்கி விட்டு அந்த பட்டனை திருப்புறதுக்குள்ள அது படுத்துருச்சு. அப்புறம் போய் முதுகு எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க சாமியாட்டை எப்படின்னு. என்னடா முதுகு தான் தெரியுது, படுத்தவனு தான் நாங்கள் போனோம். இது வராலடா, ஒரு பொம்பளையால இங்கிருந்து ஆடி வந்துச்சு. இவன் கேமரா தூக்கிட்டு இங்கிட்டு வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன், ஸ்டாண்டை தூக்கிட்டு போயிடுச்சு. என்னன்னு பார்த்தா பறவை காவடி நடந்துச்சு. ஏய் இது வரலடா, சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம். என் தம்பி பரமனும் பழனி வந்திருக்காங்க. ஒரு ஊரில் நடந்த கதையை கேளு. சாவலும் பொட்டக்கோழியும் கொடுத்தா ஊருக்காரன். 7 ஜம்பா அடிக்கிட்டான். இங்கே வேப்பில் கதம்பத்தை சுற்றி கதம்பு இல்லாமல் மஞ்சனத்தி பூவெல்லாம் அள்ளி வச்சு சுற்றிட்டு சாவை உள்ளே கிடந்துச்சு. இந்த சாவை எப்படியா சடம்பு அத்துக்கிட்டு போயிடுச்சு. கதையை கேளுங்க. சடம்பு அத்து போனோன்னு இந்த சின்ன கருப்பு ஏறினாலும் மேலே அருவாலை பிடிச்சிக்கிட்டு
என் பிறவி எங்கப்பா? ஊருக்கார அம்பலார் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு? சாவலை கேட்குறாரு, சாவலை காணா. ஏய் கொடுத்தமலப்பா. உள்ளே வந்தோடனே பாப்புன்னு சொல்லிட்டேன். அத்துக்கிட்டு போயிடுச்சுங்கய்யா, நான் தேடி போயிட்டு இப்போ தேங்காய் வர்றேன். ஆனால் அங்கே ஒரு இளவட்ட பைய இளைஞர்லாம் நல்லா இருக்கணும்ப்பா. அந்த ஒரு தம்பி சொன்னேன், நான் சின்ன குஞ்சிலேருந்து இந்த சாவலை வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நம்ம ஊர் சாமிக்காக இந்த சாவலை கொடுக்குறேன்னு. குஞ்சை பிடிச்சி முத்தம் பெருசாக இருந்ததுனால விட்டேன். ரொம்ப பெருசா இருந்துச்சானே. விடுறா, கேவலப்பட்டு 10 பேர் சிரிச்சா நல்லதுடா. எங்க அண்ணன் தம்பியெல்லாம் நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்கட்டும். முத்தம் கொடுத்தியானே? ஏலே அதை விடுப்பா. இந்த சேவலை கொண்டு போய் சின்ன கருப்பிட்ட கொடுத்துட்டேன். அவன் கடிச்சு செப்பெல்லாம் எது பண்ணி உள்ள வந்து வாக்குறேன். சின்ன கருப்பு நெஞ்சு ஊற ரத்தம். ஏன்னு இந்த பய கொடுத்த சாவை சண்டை சாவை. சண்டை சாவல்ல கத்தியை அப்படியே கலட்டாம கொடுத்து விட்டேன். அது வங்குறா வங்குறா வங்குறான்னு வெட்டி அப்புறம் அந்நேரத்தில் ஒண்டி பெரிய பதில் 32 33 தையெல்லாம் போட்டோம். இதை உள்ள இருந்து தனியா சிரிக்கிறான விழா கமிட்டியா தம்பி. என்ன கருத்திலும் புன்னரவாளுங்க குடி மதிமரியாக்குரிய திருச்சி மாவட்டம் அருங்காவரி வட்டம் தாதனூர் கிராமம் கீழே கோரப்பட்டி கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ பாலவிநாயகர் கோவில் 2ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி. அருமையானது. இப்பதான் பாக்குறேன். விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சப்பா. இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வச்சிருந்தா அடுத்த விநாயகர் சதுர்த்தி வச்சிருக்கலாம். உண்மையிலேயே என் தம்பிய இளைஞர்கள் எதை கேம் விளையாண்டோம், ஊர்ல சுத்தணும், கிரிக்கெட் விளையாண்டோம்னு இல்லாம அந்த விநாயகருடைய பக்தி இங்க இருக்குவார் என் தம்பி. உண்மையிலேயே அப்போ கீழே கோரப்பட்டி கிராமம் கோரை சிட்டி. அப்போ கோரை சிட்டி இந்த கிராமம் உண்மையிலேயே இன்னிலிருந்து புண்ணியமான கிராமம். ஏன்னு கேளு, வெளியூர்ல இருந்து எங்க அண்ணன் தம்பி வந்திருக்குவார். இதான் பெரிய பெருமை. இந்த கிராமத்துக்கே வெளியூர்ல இருந்து வந்தாகுவார். இப்ப இல்லப்பா எல்லாரும் கை கட்டிக்கிற வாய்தாவா? எங்க அண்ணன் தம்பி சொல்ற ஒரு வார்த்தை என்ன இது பண்ணலையே. நன்றி என் இளைய சமுதாயமே. கீழே கோரப்பட்டி கோரை சிட்டி இளைஞர் மற்றும் ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மதிப்பரியாக்குரிய நாவண்ணா ஆனா மகாதேவன் கவுண்டர் BA நாட்டாமை மணியம் தாதனூர் அவர் தலைமையிலும் ஊர் பொதுமக்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த மேடையிலே கதம்பம் காமிக் என்னும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி என் அன்பு தம்பி நமது தொண்டி அருகாமையில் உள்ள திணையத்தூர் மண்ணின் மைந்தன் R கார்த்திகராஜா அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கார்த்திகராஜா பெரிய கருப்புனா சின்ன கருப்பு ஒருத்தி வந்திருக்கேன். என் அன்பு தம்பி புதுக்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கிறான் வளர்ந்து வரும் கலைஞன். அவர்களை வளர்த்து விட்டு அழகு பார்ப்பார்கள் என்று நினைக்கிறேன் இந்த தமிழ் உறவுகள். பூவரசன் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி. உண்மையிலேயே சிரிக்க தெரிந்தவன், வேற எதுவுமே உனக்கு தெரியாது. தாயினுடைய அரவணைப்பில் மட்டும் வாழ்ந்து வந்தேன் தம்பி மணிகண்டேன். உண்மையிலேயே புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த என் அன்பு தம்பி. அவனுடைய குரலுக்கு என்ன பாட முடியுமோ அதை மட்டும்தான் பாடி இந்த மக்கள் மத்தியில் இதயத்தில் இடம் பிடிச்சிருக்கேன். அதே பெருசு. தன்னுடைய தொண்டையை விட்டு மேலே கத்துனா தொண்டை கட்டிக்கிறோம். ஆனால் உன்னுடைய வாய்ஸ் ஒரு சாயல்ல இவங்க எல்லாம் நினைக்கிறத நான் நினைக்கவா? தேவா சார் வாய்ஸ்ரா. அந்த வாய்ஸ் லைட்டாக இருக்குது. அதுக்காக விஜய் டிவிக்கு போயிடாத. இந்நேரம் அதுக்கு செக்யூரிட்டி விட மாட்டேன். போக மாட்டேனே. பகலில் போயிடும். சரி. இங்கே இருக்க அத்தனை பேருமே எவ்வளோ கோவக்காரர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ரோசக்காரன் நாங்கள் இருந்தாலும் சரி, நாங்கள் வச்சதே சட்டமாக இருந்தாலும் அம்மான்னு சொன்னால் இந்த இதயம் பூரா அழுகும்டா. ஒரே ஒரு அம்மா பாட்டை பாடி இங்கே பூரா அழுது இது பூரா களி செகதியமாக கிடக்கணும். சரிண்ணே. நம்ம சாமான் தூக்கிட்டு போகும்போது முழங்கால இறங்கணும். அழுகையில். சரிண்ணே. அதுக்கு ஏன்டா நீ அழுகுற? எனக்கு அழுக வருதுண்ணே. அழுக வரல, சேரில் போய் தொட மாட்டிக்கிருச்சு. எப்படா கரெக்டாக சொல்கிற? என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள்
ஹார்மோனியம் பின்பாடல் அன்பா பாடல். எல்லாரும் அழுகிற மாதிரி பாடணுமாண்ணே? ஏன் எல்லாரும் அழுகிறாப்புல இருந்தா ஒரு 500 கிலோ மிளகாத்தூளை வீசி விடு. அழுக வைனே, உன்னைய பத்தி எனக்கு தெரியும். நீ சடக்குன்னு அழுக வைப்ப. ஹலோ. ஓ சிக்கு புக்கு ரயிலே நல்ல குடும்பத்தாளு கிளம்பிட்டேன். கலக்குது பாரு ஸ்டைலே மா சிக்குவாலா. என்ன சிக்குவாலா கொஞ்சம் மயிலே ஓகே நாடி தூளே. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே. என்ன பார்த்தா ஐயா நீ கப்ப வச்சு தண்ணி குடிக்கும் போது ஓசு வட்டு, நீ பைக்கில போகும்போது என்ன பார்த்தா ஐயா கைய விட்டு போனதுனால எல்லாரும் ஒரேதா கைய விட்டு போயிட்டியாடா. நாடகத்துக்கு வந்தியா கேதத்துக்கு வந்தியா? நீ தாடா அழுகிற மாதிரி பாட சொன்னேன். சிக்குவாலா விழுந்துட்டு கவட்டில் ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க, எங்கே போய் தேடுவான் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க? ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முடிக்க, எங்க போய் தேடுவான் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க? நான்
கடற்கரை கொள்ளி வைக்கும் குடுப்புனையும் எனக்கு எங்கே கடற்கரை ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு வாழட்டும் 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 ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு வாழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு வாழட்டும் ஓ சூப்பர் ஐயா. இந்த ஒரே ஒரு அம்மா பாட்டு பாடினதுனால எல்லாரும் மனதிலையும் குறியாடிட்டே ஐயா. அதே சம்பளம் தான் ஐயா. சரிண்ணே. குறிஞ்சி அண்ணே குறிஞ்சி ஹோட்டல் செல்லம்பட்டியை சேர்ந்த உறவுகள் சரவக தம்பி மணிகண்டனுக்கு 101. என்னப்பா அண்ணன் சம்பளம்லாம் அதே சம்பளம் இருக்குண்ணே. காலையில் வடை மட்டும் 2 வடை சேர்த்து வாங்கி கொடுண்ணேன். வடை சட்டியை தூக்கிட்டு வேனில் ஏறிடு. சாம்பார் சட்டியும் வாங்கி கொடுத்துருந்தேன். என்னப்பா சாம்பார் சட்டியும் சாந்தி சட்டி வாங்கி தரவா? யானைக்கால் கீதா பேக்கரி ரவிச்செல்வம் சார்பாக ரூபாய் 201 நன்றி. இந்த மண்ணில் மைந்தனும் உண்மையிலேயே யானைக்கல் நன்றி. கீழக்கோரப்பட்டி மண்ணின் மைந்தன். எல்லா ஊரும் நம்ம ஊர் தான். கோயில்பட்டியில் வசிக்கக்கூடிய எனது அன்பு அண்ணன் KA செல்வா அவர்கள் மிருகத்தை செய்வார். செல்வா சிரிக்கிற தம்பிங்க வாப்பா. என்னை பார்த்தா இழுச்சா போய் மாதிரி தெரியுங்களா? நீங்க எல்லாம் என் மூஞ்சியை பார்த்து பேசுற பார்த்து சிரிக்கிறீல்ல, இந்த மண்டையை பார்த்து சிரிக்கிறான். பெட்டக்ஸா தாதா கவுண்டம்பட்டி திருநங்கை சரண்யா சகோதரி சார்பாக தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு அம்மா பாடல் பாடினதுக்காக அந்த சகோதரி வாழ்க 101 கொடுத்திருக்காங்க. சகோதரி நன்றி 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 தங்கச்சி. அதனை தொடர்ந்து
பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி நம்பர் 1 ஆல்ரவுண்ட் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். சூப்பர்ண்ணே, உன்னால எவ்வளவு முடியுமோ அவளை அடிக்கிற. சூப்பர். எங்க அப்பா நேற்று சொன்னதுனால தான் எனக்கு புத்தி வந்துச்சு. நிறைய யூடியூப்ல எங்க அப்பா டெய்லி அன்பாளையத்தில் உட்காந்து பார்ப்பாரு போல. இந்த தாளக்கார இந்த நீல கண்டென்ட் இல்லை, எங்க அப்பா அதை பார்த்து சொல்றாரு. அப்பா எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, டெய்லி 1000 பேத்துக்கு அன்னதானம் போடுவாராம். இலக்கடையில் இருந்திருக்காரு. இல்லை உன்னைய தப்பா சொல்லலை, இன்னுமே சொல்ல மாட்டேன். இங்கே வானே, உன்னை தப்பா தவறா பேசியிருந்தா இந்த மேடையில் எத்தனை பேர் மத்தியில் நான் மன்னிப்பு கேட்குறேன்னே. இனிமேல் நான் பேச மாட்டேன். சோல்டரில் தட்டி கொடுக்கறதுக்கு வந்துட்டியா? இந்த ஜோலியை முடிச்சு போடுறேன். உன் பேர் என்னப்பா? என்னடா அது பிளாக்கில் கணேஷ் பேரில் ஓட்டுற மாதிரி பயப்படுற. 32 வருஷம். ரொம்ப ஃபீல் பண்ணாதானே, எனக்கு ஃபீலிங்கா இருக்குனே. நீ சொல்லும்போது அழுவ வரு. 32 வருஷமா ஒரு தம்பதியினருக்கு குழந்தை இல்லைன்னா அதனுடைய வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு அழுக வருதுடா. 32 வருஷம் கழிச்சு பிறந்தது அந்த தங்கம். மேல சொல். ஏதே ரொம்ப நகைச்சுவையா கொள்றியடா. சரி 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 வா, ஏதோ ஃபீல். என்னடா நடக்குது? நீண்ட நாள் நேர்த்திக்கடமிருந்து நீண்ட நாள் ஏக்கத்தில் இருந்து பிறந்தது தான் அந்த தங்கம். அதனாலதான் நீண்ட நாள் பிள்ளை இல்லையே நீல கண்டேன். நீளமா கண்டாங்க. இப்ப யார கேட்டு நங்கு நங்குன்னு போட்ட. இப்ப நான் பாட்டு பாடும்போது போடு. சார் போச்சு எக்கோ இவன் பாடுவீங்களா? ஹலோ, மந்தையில் நீ மணித்தேரு சிந்துவதே கண்ணீர் மாடுமுட்டி கோபுரம் சாயாதடா மன்னவனே சிங்கத்தை போ நடைபோடடா ஒத்தையிலே இருந்தாலும் வெள்ளி நிலா கருக்காது சிந்திய வேதனை இது சத்திய சோதனை நீ சிந்திய வேதனை இது சத்திய சோதனை. எவ்வளவு பெரிய விழிப்புணர்வு பாட்டை பாடுறேன். முளப்பாரி அடி அடிச்சுக்கிட்டு கேடான்னு எப்படி சிந்திய வேதனை தானே தான். இப்ப நீ செய்யணும்னு சொல்லி சத்தியம் பண்ணு. இப்ப மாட்டிக்கிறவில்ல, கஷ்டமான பாட்டு. நாதம் என்ன போறானோ அந்த பாட்டுல இந்த வரியில வராது. நான் தேடி வந்த ஒரு பாவை நிலவை அது நீதானோ நீ. அந்த பாட்டு பாடிக்கிறதுக்கே சோத்து பள்ளி அடிக்கிறா பள்ளிக்கூடத்துல. என்ன இது திமிரு மாதிரி தானே?
நான் வந்து அதை பாடிக்கிறேன். கிண்ணா கிண்ணா கரெக்டாக லிரிக்ஸோட போடணும். இந்த பாட்டு ரொம்ப கடினமான பாட்டு. 18 வயசு பட்டாம்பூச்சி படி தாண்ட துடிக்கும் நேரம் 12 மணி. மாரியம்மன் மணி ஓசை. இல்லை நான் எதுக்கு படிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்கு தானே அடிக்கிறாரு. இப்ப இந்த பாட்டு கரெக்டா போடு. கூற குயில் செவளம் பார்த்து படிக்குது பாட்டு. அடுத்த வரி நிப்பாட்டி அடிக்கணும்டா. உட்கார்ந்து அடிக்கிறாப்லையா? மாம மயங்கிடல என்னது? முனி அடிச்சு புரிச்சு. தம்பி 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 நான் உள்ள வந்து 2000 தரேன், ஒரு உதவி செய்யணுமே. இவன் பாடும்போது காலில் போடச்சுனே பாரு, அவன் பேரை மட்டும் சொல்லிட்டு போ. இந்த விசிறி மறப்பானா தொலைஞ்சாண்டவன். மீண்டும் வரப்போகுது சாமி போ. சார் போச்சு ஏத்து. இங்க உள்ள இந்த கருப்பனும் அந்த 18ஆம் படிக்காரனும் தோண்டி கருப்பு கள்ளிச்சேரி உடமரத்தில் படுத்திருக்கக்கூடிய காளிமுனி ஐயா, மதுரை பாண்டி. ஒரு சில பொம்பளையாளு நகண்டு போறீங்களே என்னத்தா? இதுல பொம்பளையாளு ஊரா இப்போ பார்க்குற இடம் எதுனா சைடு கீடா பார்க்க. ஐயா இவ பக்கத்துல வந்து உட்காந்தான், இவன் மங்கு மங்குன்னு ஆடுவாளே, நம்ம பிடிக்கணுமே நினைப்ப. அல்லோ சது நல்ல 14 பொல்லாத சிவகங்கை நாடு. என் சிவகங்கை சீமையா என் கொல்லங்குடியிலே வெட்டுப்பட்ட தலையோடு நீதிக்கு பெறுவோனாலா, எத்தனி நீதிக்கு நாயத்துக்கும் பெறுவோனாலா. நீ ரோஜாக்காரி தாய் என் சிவகங்கை கொல்லங்குடிய வெட்டு என் வெட்டுடைய காளியம்மா ஓடிவாதாயி. இந்த கூட்டத்துல உன் தங்கச்சி எங்க இருக்கா எனக்கு தெரியலத்தா. எந்திரிதாய் கங்கையில தலைமுழுகி அக்கா தங்கச்சி கம்மா பொட்டல்ல மயிருணத்தி. நீ ரோஜக்காரியா இருந்தா இந்த கூட்டத்துல எந்த பெண்ணு மேல குடியிருக்க? அது நலையில இந்த கீழே கோரப்பட்டியில நம்ம கிழவெங்கிழவியோட இல்ல. இந்த கீழே கோரப்பட்டி சாமிக்கெல்லாம் யாரு உங்க கிழவனும் கிழவியும் சொன்னாங்களாம். இங்க உள்ள சாமிக்கெல்லாம் இந்த கோயில்பட்டியில துவரங்குறிச்சியில நம்ம மணப்பாறையில திருச்சியில நம்ம சாமிக்கெல்லாம் சாமே வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டியே பாடா எங்க கிழவே மயில கால 2 ஊட்டியே அங்க கனத்த நல்ல பாறை ஏத்தி என் கருப்பனுக்கு வளர்த்த கரிமாட்ட 2 பூட்டி. மதுரை 5 லட்சம் வீதியா 5 லட்சம் வீதியா. அம்பியாவதி பட்டணம் மதுரை மீனாட்சி பட்டணம் போய் இந்த கீழே குறப்பட்டி கிழவே அங்கே பூப்பார தானேத்தி ஆண்டி சாமிக்கு உள்ள மாட்ட 2 பூட்டி. அங்க தேங்காய் வளத்துக்கு நம்ம சாமிக்கு நம்ம கிழவே தெருமுட்டி வீதிக்கு வாடா கிழவாய். அத்தீரும் வாசத்துக்கு மதுரை அணக்கல் ரோட்டுக்கு என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவே கோரிப்பாளைய வீதிக்கு அங்க பூப்பாரம் தானேத்தி இந்த ஊரு சாமிக்கெல்லாம் ஜோடி மாடு 2 ஊட்டி. மதுரை ஒத்த கடை வழியில் நம்ம கிளவே மாட்டு வண்டி பத்தி வரும்போது பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன். பாண்டி முனி ஐயா அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னாரா, ஆத்தாடி ஆத்தா இந்த பூவாடைக்கு இந்த பொல்லாத முனி வந்து நிக்குது. எந்திரா நான் மனசுல அனிதினமும் என் மக்களை காக்க வேண்டிய என் கருப்பனை காணாமுடா. ஓடிவாடா
அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளவை உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவா. இந்த கீழே கோரப்பட்டி சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதுடா. புலப்பூக்காக பிள்ளைகளை கூட்டி உங்க கிழவே பிறஞ்சாஞ்சு வரையிலே. எங்க வர்றாரு உங்க கிழவன்? இந்த ஊருக்கு வர்றார். கிழவிய கூட்டி பிள்ளைகளை கூட்டி நம்ம எங்க போய் பொழைக்க போறோம்? வழி தெரியல. நம்ம எந்த இடம் மேடா கிடக்கோ அந்த இடத்துல குடிசை ஓடுவோம்னு கிழவன் இடத்தை பார்த்து வரும்போது இந்த கீழே கோரப்பட்டியில குடிசை ஓட்டு தங்குனாரு நம்ம கிழவன். அப்ப வாட அடிக்குதுடா கிழவாய், ஓடி வாடா. எங்க கிழவன் கயத்து கட்டுல இந்த கீழே கோரப்பட்டி கிழவே ஐயா கண்ணரங்கு நாளையில அன்னைக்கு கிழவனுக்கு இவ்வளவு மக்கள் படையும் கிடையாது. நம்ம கிழவனுக்கு பணவளமும் கிடையாது. இந்த சாமிய தவிர கிழவனுக்கு யாருதும் இல்லடா. அப்ப கிழவன் கயத்து கட்டுல படுத்து கிடக்கும் போது என் கருப்பனை நினைச்சாரா, என் பிள்ளைகளை காத்து கொடுக்க நான் இந்த சீமைக்கு புலப்புக்கு வந்தேன். அப்ப கருப்பே மின்னரங்கி பயப்படாதடா இளவா, இந்த கீழே கோரப்பட்டியில நான் முப்புளியானோட சேர்ந்து உன்னைய காக்கிறேன் என்று சொன்னாரா. அன்று சொன்ன வாக்கு பொய்யா போயிருமாடா. பல சுருட்டுது எங்க கிழவே வளர்த்த கோயில் மாடு வலது கொம்ப சாக்கிது, இடுப்ப முறுக்குது. எங்க ஆதி கிழவே வளர்த்த சாமி மாடு இடது கொம்ப சாக்கிது. அப்ப புடிச்ச புடியார நல்லா பட்டம் போடுறேன். அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது. அப்ப புடியாரன் சொன்னானா, ஓடி வாடா. புடியாரன் சொன்னானா, ஆத்தாடி ஆத்தா, இந்த கருப்பே மாட்டு கொம்புல 2 பூதம் வாய புலந்து நிக்குதுடா. மண்ண கிளக்கி முடா, கால கிளச்சிட்டே மண்ண கிளக்கி முடா. எங்க கிளவே மாடு மஞ்சுரட்டுக்கு பேரு போகும்டா. வாழ சொல்லட்டு முடா. எங்க கிளவே மாடு எதிரிகளை பாயுமுடா. அருவா மினுமனுங்குது என் கருப்பனுக்கு ஆக்ரோசம் தாங்களப்பு. பொறுமையா ஆடுடா கருப்பாய், மக்க பயப்பட வேணா. இந்த மக்களை ஒன்னே தவிர யாரு காக்க போறா? ரெட்ட சாட்டடா கருப்பாய், ரெட்ட நல்ல சாட்டடா. உனக்கு மினுமனுக்கும் சலங்கடா. அருவாக்காரே நீதாண்டா. நீ ஆடுனா என் கருப்பே அருவா புடிச்ச ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னைய எதிர்த்து நிக்கிற எதிரிக்கு ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா. டேய் கல்லிசேரி நல்ல கம்மாயா கலட்டு போல, கல்லிசேரி நல்ல கம்மாயா. என் முனியாண்டி அசதியில படுத்துட்டியாடா உடம்பரத்துல. கொஞ்ச நேரம் அந்த கீழே கோரப்பட்டியில உள்ளே இந்த சாமிகளை கூட்டிக்கிட்டு என் கலிஜரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் ஓ விளையாட்டா தாண்டா இருக்க. இன்னைக்கு என் சீமியா விளையாட்டா தாண்டா இருக்க. ரோஜம் மங்க கூடாது, நீ கொடுத்த வலது கையும் மாறக்கூடாது. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டேன். ஆயிரக்கணக்கான மனுஷன் வந்த இடா என் தூண்டி கருப்பு எங்க இருக்க? மதுரை மேலமடையாய் என் பாண்டி, நீ சின்ன வயசுல நொண்டி அடிச்சு விளையாண்டியடா. மேலமட கம்மாயா கொக்கு பறக்குதப்பு. கலுங்கடியில கெண்ட மீன் நீந்தி வருதுடா பாண்டிய. நீ மேலமடைய விட்டு அந்த கருப்பாயிரும் நீ எல்லையில
இன்னைக்கு காக்குறாண்டா வாண்டி முனி மக்கள் எல்லாம் டேய் 1000 பாட்டில் சாராயம் குடிச்ச வாண்டி அப்படியாப்பா 1000 பாட்டில் சாராயம் குடிச்ச வாண்டி எங்கடா உனக்கு அடிநாக்குக்கு அந்த சாராயம் பத்தாதுடா 3000 பாட்டில் சாராயம் குடிச்ச வாண்டியை உனக்கு முனிநாக்குக்கு பத்தாதுடா கொஞ்ச நேரம் கிளப்புதுடா என் சாமி உதுரே வாடா கூட வாடா கலப்புல காளி முனியையா தங்க நல்ல ரூபா சாமி ரூபா வாடா தங்க நல்ல ரூபா சாமி ரூபா சாந்தாடும் விச்சருவா கருப்பு விச்சருவா தங்க நல்ல ரூபா சாமி ரூபா சாயாதாடா ரூபா சாமி ரூபா எங்க வாங்கடே கீழே கோரப்பட்டி என் பாட்டன் காலத்துல அன்னைக்கு கொடுத்த வலது கை சத்தியம் மாறக்கூடாதா தங்க நல்ல ரூபா சாந்தாடும் விச்சருவா கருப்பு விச்சருவா கள்ளி நல்ல ரூபா சாமி ரூபா விளையாடுதுடா ரூபா சாமி ரூபா ஏழை ஒட்டி போல கள்ளி நல்ல ரூபா விளையாடும் விச்சருவா விச்சருவா வசந்த நல்ல ரூபா சாமி ஏழை இதான் பத்தலையா நீ ரோதா காரியத்தாய் நீ மண்ணுல உருண்ட ஆடனம்மா எந்திரிச்சு விளையாடிய ராசாத்தி ஓடி வாடா ஐயா ஓடி வாடா ஆடி வாடா ஆவேசமா ஓடி வாடா கட்ட கொம்பு மாடு ஓட்டி கட்ட கொம்பு மாடுடா ஒத்த கொம்பு நொண்டி புயலுக்கு ஓடி வாடா ஐயா ஓடி வாடா ஆடி வாடா ஆவேசமா ஆடி வாடா அண்ணன் நடந்து தங்கச்சி ஊரா அண்ணனை பார்க்க வந்துருச்சு அப்பு தங்கச்சிய காணாம என் கருப்பே மறுகிறான்டா இந்நேரம் ஆடிவமா தாய் ஓடிவமா தாய் ஓடிவமா சொன்ன சொல்லி மாறாதடா சாமி மாறாதடா சொல்வாக்கி தப்பாதடா உனக்கு தப்பாதடா என்னைக்கு தப்பாதடா சொன்ன சொல்லு மாறாதடா சொல்வாக்கு தப்பாதடா கருப்பு தப்பாதடா இட்டி நன்ன இடவாளா டேய் இட்டி இடவாளா கையில ஏந்துனா வந்தாய் என் தர்ம முனியா வா 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 சிரிச்சு ஆடுது இந்த சாமியே இந்த மக்களை காக்க வந்துருச்சுடா நம்ம பாட்டன் காத்த குழந்தாத்த சாமி ஓடி வாடா ஐயா ஓடி வாடா ஆடி வாடா ஐயா ஆடி வாடா கலியரி அம்மாயடா 600 வருஷம் உனக்கு உணவருந்தா படுக்க கல்லி சரி நாடு ஊரானே பேர் வாங்க வச்சேடா வலது கையை கொடுத்த எடா என் முனியாண்டி ஒங்குதுற மறக்குறடா இருக்கிற சாமி ஊரா கெட்டக்கொம்பு பாச்ச மாடுடா இந்த கீழக்கோரப்பட்டி சாமி ஊரா ரோஜக்கார தெய்வமடா கீழக்கோரப்பட்டி கிராமத்திலே இருக்கிற சாமி ஊரா பாச்ச மாடுதானடா எங்க சாமி மாடு தத்துரமா விளையாடுது வாரடா இந்த சாமி மாடு வீரம் குறையலடா அள்ளி கொடுத்த சாம்பலடா அரும்பு குறையலடா அள்ளி கொடுத்த சாம்பலடா அரும்பு கொனையாதடா அள்ளி கொடுத்த சாம்பலடா நாட்டில அரும்பு குறையலடா கள்ளிஜரி காளி முனியந்தா கள்ளிஜரி காளி முனியந்தா
கீழே கோரப்பட்டிக்கு வந்துதானே நிக்கிறானடா. கீழே கோரப்பட்டி கிராமத்திலே முப்பாட்டே ஆண்ட சாமி வீரம் குறையலம்பு எங்க பாட்டன் சாமி நின்றுதான் விளையாடுது வாரையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகாவலன் 18 படிகாவலனா 18 படிக்கு சொந்தக்கார சாமி யாரையா. எங்க 18ஆம் படியா வந்துதான நேரமாச்சியா. சொன்ன சொல்லும் மாறலையா சொல்வாக்கு தப்பலையா. சாமி உரை இருக்குதையா. இந்த சாமி மக்களை எல்லாம் காக்குது வாரையா. எங்க சாமி மக்களை எல்லாம் 100 ஆண்டு காலம் வந்த சாமி ஓரா. நீ காமாடு தலைமாடு காத்து இந்த மக்கள் என்ன நினைக்கிறார்களோ என் கலிஜேரி உணவரத்தானே இவங்க நினைக்கிற காரியத்தை 31 நாள்ல நிறைவேற்றடா முடியாண்டி. கடைசி வரைக்கும் கூட வரா. ஹலோ ஹலோ ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகைகள் புதுக்கோட்டையைச் சேர்ந்த சிவப்பழகி ராணிசிறி அவர்கள் ஒரு நடன மங்கை. அதனைத் தொடர்ந்து அன்பு சகோதரி எங்கள் மணப்பாறையைச் சேர்ந்த சாந்தி சிறி அவர்கள் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெளிவாக ஒளிவழி அமைத்துக் கொண்டிருப்பது கருப்பசாமி ஆடியோஸ் அகரவட்டி கருப்பசாமி ரேடியோஸ் உரிமை வி சண்முகம். உரிமை வி சண்முகன் அவர்களுக்கும் இந்த ஸ்ரீ கருப்பசாமி ஆடியோஸ் அதில் பணியிடக்கூடிய அத்தனை என் தம்பிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். சூப்பர் தம்பி, மைசெட்டு சூப்பர்யா. நாடகத்தை காண வருகவர்களே இரு கரங்கோப்பி அழைத்திருக்கிறார்கள். கோரை சிட்டி இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், எங்களது கீழே கோரப்பட்டி கிராமத்தார்கள் மற்றும் வெளியூர்லேருந்து வந்த அண்ணன் தம்பிகள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி நன்றி. நாடகத்தினுடைய அமைப்பாளர் அப்போ அவுட்ரு போதுப்பு இன்னர் வைங்க போ வயர பண்ணிட்டாங்களா. சரி, இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் இங்கே மிருதங்க வாழ்த்து கொண்டிருக்க அன்பு அண்ணன். இந்த மண்ணும் எல்லா மண்ணும் ஒரு சொந்த மண்ணும் இருப்பிடமா கோயில்பட்டியில் வசிக்கக்கூடிய அண்ணே செல்வண்ணே மிருதங்க சக்கரவர்த்தி தான் நாடகத்தின் அமைப்பாளர். வாழ்த்துக்கள் அண்ணே.
பேரும் புகழும் வாங்கி நீ 4 மாடி கட்டணும், நான் தெருவில் நின்று பார்க்கணும். ஹலோ ஹலோ, உங்களிடம் பேசிக்கொண்டு நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமையில் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் மணி ஐயா மாணவனும். நாம் பிறந்த சொந்த கிராமம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்லுகின்ற பாதையிலே வலதுபுறமாக 600 வருஷமா பட்ட சீமக்கருவை உடமறந்தாம் படுக்க சொன்ன சொல்லும் மாறாது. என்னைய மட்டும் கிடையாது, அதை நம்பி வர்ற அத்தனை மக்களையும் இன்னைக்கு காப்பாற்றுது. சொன்ன சொல்லலாம் பழிக்கிறது காரணமே அந்த சாமி இல்லாமல் நான் கிடையாது. கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை. நான் ஆடு மாடு மேய்ச்சவன், அதுதான் புனிதமான தொழில். கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்து பசியோடு அருமை தெரிந்தவள் உலகத்திலே பெத்த தாய். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே ஏதோ கூத்தாடி என் தமிழ் உறவுகள் அன்போடு எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் இந்த உரையை முடிக்கிறேன். போயிட்டு இந்த கப்ளிங்களை வெளியே இழுக்கிறேன். தந்தானான தந்தானே தரரரரரரே மழைக்காகத்தான் வேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாடும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா பாட்டு நாடக கலையை தமிழகத்தில் உள்ள அத்தனை கலைக்கும் சொந்தமல்ல. உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்கள் பார்க்கக்கூடிய வேலையும் புனிதமானது. அந்த வேலையே ஒரு விதமான பெருங்கொண்ட கலைதான். அத்தனை உறவுகளுக்கு இந்த பாடல் சமர்ப்பணம். போயிட்டு வரேன். நீங்க எல்லாருமே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகளை வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்கள் சேவையை புனிதமான சேவை யூடியூப் எடுங்க. எத்தனையோ மனிதர்களை கலைஞன ஆக்குனது இந்த யூடியூப் சேனல் தான். வாழ்த்துக்கள் தம்பிகளா, நல்லா இருங்கயா. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்.